திரு தனியரசு, திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார் என்று டிடிவி தினகரன் சொல்றது விமர்சனமா விரக்தியா? இல்லையா, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து களத்தில் வலிமையாக எதிர்ப்பு அரசியலை செய்யாமல் அல்லது பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கான முயற்சி அல்லது அந்த விருப்பம் இல்லாமல் ஒரு பலகீனமான சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தோல்வி, என்னுடைய அடுக்கடுக்கான தோல்வியை, இந்த வரலாற்று வீழ்ச்சியை தொடர்வதற்கு அவர் இன்னும் விரும்புகிறார் அல்லது தோல்வியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வியூகத்தை மாற்றி அமைப்பதற்கு அவர் தயங்குகிறார் என்பதனால் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு துணை போவதனால் அதை அப்படி அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அப்ப நம்ம தலைப்பு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி 2026 அதிமுக அமைக்கும். பரவாயில்ல, அந்த விருப்பம் நல்ல விருப்பம் தான். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே விமர்சிக்காது. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இரண்டாவது முறை 2016 வெற்றி பெறுகிற வரை 2011 இருந்து அம்மா மறைவுற வரை யார் ஒருவராலும் நேரம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆட்சியை தானே விமர்சிச்சார் திரு பிரசன்னா. திமுக விமர்சிக்க குறிப்பிடுறீங்க இல்ல, அந்த அரசு இப்ப நீங்க நான் சொல்றது 2011 இருந்து புரட்சி தலைவி அம்மா மறைகிற வரை 2016 டிசம்பர் 5 வரை அப்படிப்பட்ட ஒரு பொற்கால அரசு, அதாவது எதிர்கட்சியிலே பாராட்டி வியக்குகிற அரசை தந்தவர். அப்பொழுது ஊழல் அல்லது லஞ்சம் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஒரே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சரின் மீது அல்லது யார் ஒருவரின் மீதும் அப்படி ஒரு செய்தி வந்தா நடவடிக்கை எடுப்பாங்க. அம்மா அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு பணியாளர், அந்த துறை சார்ந்தவர் ஒருவர் அமைச்சருடைய அணுகுமுறையால இந்த மாதிரி ஒரு தொடர்வண்டி நிலையத்துல உயிரிழக்கிறார். அடுத்த நிமிடம் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அது அப்படிலாம் நீ ஒரு அரசு, அம்மாவுடைய அரசு இந்தியாவில் அல்லது வேற எந்த அரசும் தர முடியாது. அதனால ஒரு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த மகத்தான மக்கள் அரசை நிறுவுவதற்கு எடப்பாடி முயற்சிக்கிறாருன்னா எடப்பாடிக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்பு வரணும்ல. அது இல்லாததுனாலதான் இப்ப நீங்க திமுக அது வலிமையாக தொடர்ந்து வெற்றிக்கு மேல வெற்றியை பெற்று வருகிறது. அதுல நம்ம வந்து எடப்பாடியிடம் வெறும் அரசியலில் ஒரு சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, கொள்கை அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிப்படையில் நடத்த வேண்டும் என்கின்ற முதல்ல ஒரு அந்த வேட்கை இருக்கணும்ல எடப்பாடிக்கு. அதிமுக என்பது மாபெரும் மக்கள் பேர் இயக்கம். அது வந்து நீங்க பேசினதுல திமுக விட எடப்பாடி பழனிசாமி குறித்த விமர்சனத்தை தான் அதிகமா வைக்கிறீங்க. அப்போ அதிமுகவை அதிகமா விமர்சிக்கிறது, அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற திரு டிடிவி தினகரனோ அல்லது திரு ஓபிஎஸ்ஓ தானே அதிக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆமாமா, எதுனால எடப்பாடி தான் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாரு, இணைப்புக்கு தடையா இருக்கிறாரு. அதாவது டிடிவி, ஓபிஎஸ், சின்னம்மா. இப்போ ஒண்ணு பாருங்க, இப்ப வந்து கலைஞருடைய பிறந்த நாள் வருது, அல்லது நினைவு நாள் வருது, அல்லது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் வருது, அல்லது ஒரு பிறந்த நாள் வருது. அந்த நினைவிடங்களுக்கு 4 முனையில யாராவது போறாங்களாமா அங்க? இப்ப நீங்க இப்ப 4 முனையில போறாங்க. இப்ப புரட்சி தலைவி அம்மா அதிமுக ஆட்சி அமைக்கணும். யார் வெறும் எடப்பாடி மட்டும் சொல்லல, இன்னைக்கு சின்னம்மாவும் அப்படிதான் சொல்லிடுறாங்க. அதே உறுதிமொழிக்கு எடுத்திருக்கிறாங்க. அவங்களும் அதிமுக கட்சி கொடி அவங்க தனியா போய் ஒரு அணியா போய் இன்னைக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துறாங்க, உறுதிமொழிக்கு செலுத்துறாங்க. எடப்பாடி ஒரு அணியா போறாரு, அண்ணன் ஓபிஎஸ் ஒரு அணியா போறாரு, டிடிவி ஒரு அணியா போறாரு. 4 பேருமே என்ன சொல்றாங்க? அதிமுக ஆட்சி அமைப்போம், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். இதுல எப்படி அணி அப்படின்னு குறிப்பிடுறது சரி, எடப்பாடி பழனிசாமி அணின்னு குறிப்பிடுறது சரியா? அது கட்சி இல்லையா? ஏமா, நேத்து கூட நீதிமன்றத்துல இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதி அரசர்கள் அதை அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால நீ வழக்கு தாவாவில் இருக்கிறது 2018 இருந்து 22 வரைக்கும் இருக்கு. எத்தனை வழக்கு இருக்கோ அதிமுக இரட்டை இலை தொடர்பாக அந்த வழக்குகளின் மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுக்கல அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் நிறுத்தி வைக்கணுங்கிறது சூரியமூர்த்தியுடைய பிரயத்தனம். திரு ஓபிஎஸ் கிட்ட கருத்து கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே சொல்லியிருக்காங்க? ஆமாமா, இப்ப தேர்தல் ஆணையம், இப்ப நீங்க எடப்பாடி பாஜக இப்ப தேர்தல் கூட்டணி இல்ல, இப்ப பாஜக தேர்தல் ஆணையம் டெல்லி இப்ப என்ன சொல்ல போகுது? 1 மாச காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. இந்த 1 மாதத்துல தேர்தல் ஆணையத்துல இப்ப நீங்க இது அண்ணன் ஓபிஎஸ் கருத்தையும் கேட்கணும்.
இன்ன பிற மனுதாரர்களுடைய கருத்தை கேட்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அந்த எல்லா கருத்தையும் கேட்டுட்டு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரும். இப்ப சிவில் நீதிமன்றத்துல இறுதி தீர்ப்பு வருகிற வரை இரட்டை இலை சின்னம் முடக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படித்தான் வரும்னு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அது நியாயமான தீர்ப்பு. அது அண்ணன் ஓபிஎஸ்க்கு நேற்று கிடைத்த நீண்ட கால நீதிக்கான போராட்டத்துல ஒரு வெற்றி சொல்லலாம். இல்ல உங்களுக்கு அது நியாயமான தீர்ப்புன்னு சொல்லலாம். அதுதான் நியாயமான தீர்ப்புன்ற முடிவுக்கு வந்துட முடியுமா? அதுதான் நியாயமான தீர்ப்பு நீண்ட கால நீதிக்கான போராட்டத்துல. இல்ல அக்னியா உணர்ச்சி வசப்படாதீங்க. இங்க பேராசிரியரே அட்மிட்ன்றீங்க. நான் உணர்ச்சி வசப்படல. ஆனால் நீங்கள் சதி செய்வதற்காகவே ஒரு வார்த்தை போட்டீங்க. அட்மிட் நீங்கல்ல. எந்த நீதிமன்றம் அட்மிட் பண்ணுச்சு? தடை கொடுத்திருக்காங்க. இல்ல பதில்க அவர் சொல்லி நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற போது இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசலாமா? இல்ல நீங்க சொல்லுங்கன்ற. இருங்க இல்ல வரும் என்றால் என்ன சதி இது? சரி சரி, வழக்கறிஞராக திரு அக்னீஸ்வரன் நீதித்துறை சார்ந்த சில கோவங்களை வெளிப்படுத்துறாரு. சொல்லுங்க திரு தனியரசு. இல்லம்மா இல்ல அபிநயமா இப்ப அவங்க நீதிமன்றம் அந்த சூரியமூர்த்தியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வழக்கு அட்மிட் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க நான் உடனே தடை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லல. அதுக்கு இன்னொரு கொஞ்சம் காலம் இருக்கு. நீங்க எடப்பாடி பாஜகவோட பணியை மறுத்தா இந்த தடை உத்தரவு வரும். நீதிமன்றத்துல வரும், தேர்தல் ஆணையத்துல வரும். பேச்சு இதெல்லாம் ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா அவர் உறுப்பினரா? சூரியமூர்த்தி அதிமுகவின் உறுப்பினரா? அப்படின்னு நீங்க எதுக்கு வழக்கு எடுத்துக்கிட்டாங்க? நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கை இவ்வளவு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் விவாதிக்கல. ஜனநாயகத்துல நீதிமன்றத்துல விவாதிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நமக்கு. அதுதான் நீங்க இல்ல அக்னியா இப்ப நீங்க இந்த வழக்கு விவாதத்திற்கு அல்லது இந்த வழக்கு விசாரணைக்கு தகுதியற்றதா நீங்க நீதிமன்றத்துல நீங்க இதை எடுத்து சொல்லிருக்கலாமே. உங்களோட எடப்பாடி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை வழக்காடி இதை நீங்க வெளியே வந்திருக்கலாமே. அது சூரியமூர்த்தியுடைய வழக்கு தள்ளுபடி பண்ணிருக்கலாமே. அட்மிட் பண்ணாம டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணல? அப்படின்னா அதுல நியாயம் இருக்குங்கிறத உணர்ந்து, ஏன்னா நீங்க வெறும் எடப்பாடியை விட சீனியர் அண்ணன் ஓபிஎஸ் கட்சிக்காக நீண்ட காலம் உழைச்சவரு. அம்மாவால புரட்சித்துல அம்மாவால 3 முறை முதலமைச்சர் அரியணை அமர வைத்தவர். அது மாதிரி தான் டிடிவி 32 ஆண்டு காலம் சின்னமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் கட்சிக்கும் அது இருந்த அரசு நிர்வாகத்துக்கு ஏடிஎம்கே அரசாங்கத்துக்கும் புரட்சித்தலைவர் அம்மா நிர்வாகத்துக்கு நிழலாக இருந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க சின்னமா. அவங்களை நீங்க மிக இலகுவா வெளியேற்றிவிட்டு புரட்சித் தலைவர் உருவாக்கிய அடிப்படை பைலாவையும் நீங்க திருத்தி அதுல 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும்லாம் விதியை திருத்தி உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல. அதுலதான் இப்ப நீங்க 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் நடத்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 தேர்தலில் உறுப்பினர்கள் உங்களுக்கு வாக்களிக்கல. அதிமுகவுக்கு வெறும் 87 லட்சம் பேர் 90 லட்சம் பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால நீங்க எங்க பேராசிரியருமே அதிமுகவுக்கான பலவீனம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. உங்க முதல் சுற்று கருத்தா நான் எடுத்துக்கிறேன் திரு தனியரசு. இதற்கான